நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாள் தொடங்கி மலரும் இந்த காலையில் புன்னகை நிறைந்த ஒரு கதையை நான் தான் சொல்ல போறேன். கண்டிப்பா. ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், அவங்க வீட்டுல அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் உங்க மேல அப்படின்னு. என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்கிறேன், என்ன சந்தேகம்? இல்ல நீங்க அம்மாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு. என்னடா இது திடீர்னு எதுக்குடா உனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு. இல்லப்பா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்க அம்மா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி நான் கேட்டதே இல்லையே அப்படி. அப்படியா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் நேமை சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுடனே அப்போ அந்த அம்மா குளிச்சுட்டு அப்போதான் கையோட வெளியே வராங்க. வெளியே வரப்போ கொஞ்சம் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவரும் வாங்கிட்டு, அவரு தோல் மேல ஒரு துண்டு இருந்துச்சு, அந்த துண்டை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. உடனே அந்த பையன் அப்பா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுப்பா, இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நீ என்னதான் உனக்கு புரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீ ஐ லவ் யூன்னு சொல்லலன்னு கேட்கிறியே, எங்க 2 பேருடைய புரிதல் பாத்தியா? அம்மா கிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வான்னு சொல்லி கேட்டேனா? இல்லையே. அது எடுத்துட்டு வாமா தானே கூப்பிட்டேன். உடனே அம்மா எனக்கு தேவை மூக்கு கண்ணாடி தான் இந்த நேரத்தில் தேவைப்படும் சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அம்மாவை குளிச்சுட்டு வரப்போ தலையில எதுவுமே துணி காட்டாம வந்தா, நான் தோல் மேல இந்த துண்டை எடுத்து கொடுத்தேன். இந்த அக்கறையும் இந்த பாசமும் புரிதலில் இருப்புமே தவிர இந்த காதல் ஐ லவ் யூன்னு சொல்ற அந்த வார்த்தையில இல்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிஞ்சிருச்சு. பல பேர் வீட்டுல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கோ சண்டை போட்டிருப்போம். உண்மையான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உண்மையான காதல் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா. உண்மையான புரிதல் தான் நிச்சயமா வேணும். வார்த்தைகளை காட்டிலும் செயல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செயல இருக்கிறப்ப நிச்சயமா வார்த்தை அளவுலேயே என்ன பண்ணும், வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு கூடிய தலைமுறையிடம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம்.
உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும். மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். மலரும் இந்த காலை, மலரும் வண்ணம் அனைவருக்குமே அமைய வேண்டும் அப்படின்றா இந்த தளத்துல இருந்து நம்ம ஏதோ ஒண்ணு கடத்தி கொண்டு போகணும் இல்லையா? சோ இன்னைக்கு என்ன பேச போறோம்? ஸோ இன்னைக்கு பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி செய்யக்கூடிய வேலையை குறித்து ஏற்கனவே கடந்த நாட்கள் நம்ம பேசியிருக்கோம். நமக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா கூட எப்படி பிடிச்ச மாதிரி விருப்பத்துக்கு உள்ள மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதனுடைய தொடர்புடைய இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு எந்த ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒரு கல்லூரியாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம், அரசு அலுவலகமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது தனியார் அவங்க நடத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எதுவானாலும் இருக்கலாம். இப்படி எந்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே மேனேஜ்மெண்ட் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என் எம்ப்ளாயி எவனுக்குமே அறிவே கிடையாது, அவங்க யாருமே ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை, நாங்கள் 2 நாள் ஆள் இல்லைன்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த வேலையோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு வச்சக்கூடியது நிர்வாகத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதே போல் அதே நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா எங்கள் நிர்வாகமே சரியில்லை, ஃபேவர் பண்ணுறாங்க, சிஸ்டமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்படி எல்லாருக்குமே என்னன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், குறைபட்டு கொண்டே இருக்கிறோம். இது இதுக்கு விதிவிலக்கு எங்கேயாவது இருக்குதானா, நான் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி எங்கேயுமே ஒரு இடமும் கண்டுபிடிக்கல. ஸோ ஏதோ ஒரு அதிருப்தியிலே நிர்வாகத்தினர் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் மீது ஒரு அதிருப்தி, வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நிர்வாகத்தின் மீது ஏதோ ஒரு அதிருப்தி அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த நிலையில 2 பேருமே அவங்கள திருத்திக்கணும். அப்போ அந்த திருத்திக்கிறதுக்கு, அந்த மனநிலையை மாற்றிக்கொள்வதற்கு முதல்ல ஒரு பணியாளர், ஒரு ஸ்டாஃபோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், அதை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, என்னுடைய நிர்வாகத்தின் மீது எனக்கு அதிருப்தியில இருக்கிறேன், ஆனா என்னை நான் மாற்றிக்கொள்கின்ற பொழுது அந்த அதிருப்தி என்னவா மாறினா திருப்தியாக மாறிவிடும். அப்போ முதல் விஷயம், நான் எதையும் குறை சொல்வதற்கு மாறாக அந்த குறை சொல்வதோடு கூடிய தீர்வையும் நான் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் எனக்கு அது சரியில்லை, அங்கே தண்ணி இல்லை, எனக்கு வர வேண்டிய கரெக்டான சேலரி, கரெக்டான ஓட்டியெல்லாம் எனக்கு என்ன பண்ணல, வரல அப்படின்னு குறை சொல்வதை காட்டிலும் அது கரெக்டான கால்குலேஷன். இப்போ தண்ணி இல்லை, யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் சொன்னால் அவங்ககிட்ட என்ன தண்ணி வந்துட போகுது. அது குடிப்பதற்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பழக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் தண்ணி இல்லை, இதெல்லாம் யார் பார்க்குறான்னு புலம்புறதை காட்டிலும் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஒருவேளை கரண்ட் போயிடுச்சு, ஐயோ ஜெனரேட்டர் இன்னும் கூட ஆன் பண்ணலன்னு என்ன பண்ணுறோம், குழம்புறோம். சரிதான், நீங்க சொன்ன மாதிரி குறைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் இருப்பதை விட நம்ம அந்தந்த இடத்துக்கு போய் சென்று எந்தெந்த வேலை செய்யணுமோ அது செஞ்சுட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சது. ஸோ அதைத்தான் நம்ம இங்க என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அற்புதம். நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசலாம், படத்தை பத்தி பார்க்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை.
ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப் பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. ஆண்டவரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே இயேசுவிலே எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மீளவும் உங்களை ஒரு முறை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமாக திருப்பாடல்களில் இருந்துதான் நமக்கு பதிலுரை பாடல் தரப்படும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய பதிலுரை பாடலானது குறிப்பேடுகள் முதல் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10 முதல் 12 முடிய ஆகிய இறை வசனங்கள் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்கின்ற பதிலுரையோடு இன்றைய திருப்பாடல் தொடங்குகிறது. இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாமுவேல் 2ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். தாவீது அரசர் எருசலேமை கைப்பற்றிய பிறகு பாலா யூதா என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆடல் பாடல்களோடும் நடனத்தோடும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவரின் திருப்பேழை எருசலேமை அடைகிறது. ஆனால் ஆண்டவருக்கான ஆலயம் இல்லை. ஆண்டவருக்கு தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எனவே நாத்தான் இறைவாக்கினர் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ள அவர் ஆசிக்கிறார். நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு கடவுளின் செய்தி வருகிறது. தாவீது அல்ல, மாறாக அவருடைய மகன் சாலமோன் தான் இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறவர். இந்த சாலமோனுக்கு இறைவன் தாமே தந்தையாக இருக்க போகிறார். சாலமோன் அவருடைய மகனாக இருப்பார். இதன் வழியாக தாவீதின் வழிமரபின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாக்குறுதி தாவீதுக்கு தரப்படுகிறது. தாவீதோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த பின்னணியில்தான் இன்றைய நாளுக்கான முதல் வாசகமும் இன்றைய பதிலுரை பாடலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதி பிரியாவிடை வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்றைய பதிலுரை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக பொன்னும் பொருளுமாக காணிக்கைகளை வாரி வழங்குகிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிற தாவீது மகிழ்ந்து போகிறார். இறைவனுடைய அரும்பெரும் காரியங்களை நினைத்து புகழ்ந்து இறைவனை பாடுகிறார். இந்த விண்ணும் மண்ணும் அதிலுள்ள யாவும் ஆண்டவருடையவை. இந்த அரசாட்சி ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே தலைவர், அவரே ஆட்சி செய்பவர், ஆண்டவரே வெற்றியை தருபவர், ஆண்டவரே மாட்சிக்கு உரியவர் என்று ஆண்டவருடைய சிறப்பை, ஆண்டவருடைய புகழ்ச்சியை, ஆண்டவருடைய மாபெரும் கருணையை நினைந்து தாவீது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய வாழ்வின் எளிமை நிலையை என்றும் மறந்து போனவர் அல்ல தாவீது. பெத்லகேம் கிராமத்திலே ஒரு எளிய ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக இருந்த தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசனாக ஆண்டவர்தாமே உயர்த்தி இருக்கிறார் என்பதை தாவீது என்றும் நினைவில் கொண்டிருந்தார். எனவேதான் இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும், ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து நடனமாடி இறைவனை புகழ்வதற்கும், தான் தவறுகள் செய்கின்ற போது, பாவங்கள் புரிகின்ற போது தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பதிலே என்றும் தயங்கியவர் அல்ல தாவீது. தான் அரசன் என்கின்ற ஒரு இருமாப்பு, அகந்தை
அவரிடம் என்றுமே இருந்ததில்லை. ஆண்டவர் முன்னால் தான் ஒன்றுமில்லை, தான் எளியவன் என்பதை தாவீது என்றும் உணர்ந்திருந்தார். தாவீது இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். இறைவன் முன்னால் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதிலே என்றும் தயங்காதிருந்தார். அவருடைய இந்த தாழ்ச்சியும் அவருடைய இந்த எளிமையும் தான் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை அவருக்கு தருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆண்டவரே எனக்கு அருமையானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலின் பின்னணியிலே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய அகந்தையை அகற்றி, கர்வத்தை நீக்கி, ஆணவத்தை களைந்து ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்கின்ற போது, நம்முடைய தவறுகளுக்காக அவரிடம் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்ற போது, தாவீது போலவே நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கும் பொழிய இறைவன் காத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு தருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தாவீது வழியாக எங்களில் கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற போது, ஆணவத்தை அகற்றி விடுகின்ற போது, எங்களுடைய கர்வத்தை களைந்து விடுகிற போது, முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, முன்னால் நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கு, எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வின் நிகழ்வுகளிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில ஒரு திருப்தி இல்லாத நிர்வாகத்தை நான் திருப்தி உள்ளதாக மாற்றிக்கொள்ள என்னில் நான் காண வேண்டிய மாற்றங்கள் என்ன, அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? எப்பவுமே ஏதோ ஒரு பணியாளர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரே ப்ரெஷராக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து கரெக்டாக பதிவு பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே, நம்ம வந்து ஒரு பணியாளரா இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிப்பது என்ன அப்படின்னு அந்த இடத்துலனா, ஒரு நிர்வாகம் நம்மளுக்கே இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு. ப்ரெஷர் அப்படின்றத விட அந்த ஒர்க்கோட லோடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அது முடிக்கிறப்ப தான் தெரியும் அது எவ்வளோ எளிமையானது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கே இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நிர்வாகமும் எந்த ப்ரெஷர்ல இருக்கும் அதை புரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒரு சூழலும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா. அதாவது எல்லா நிலைகளிலுமே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நாம சில நபர்களை பார்த்துருவோம், நம்மளுடைய நண்பர்களா இருப்பாங்க, கூட பணி செஞ்சிருப்பாங்க, ப்ரொமோஷன் கிடைச்சி உயரதிகாரி என்ன பண்ணிருப்பாங்க, மாறி இருப்பாங்க. மாறினோடனே அவங்களோட பிஹேவியர்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். உடனே நம்ம சொல்லுவோம், வந்து இது வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ஒண்ணு மண்ணா பழகுனா இன்னைக்கு அவன் ஒரு பெரிய பொறுப்புக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய பிஹேவியர்ஸ் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் என்னங்கிறது அவங்களுக்கு தான் என்ன பண்ணும் தெரியும். அப்போ அந்த சூழல்ல சில நேரங்களில் இப்போ எனக்கு நான் என்னுடைய நண்பன் வந்து உயரதிகாரியா இருக்கிறான், அவன்கிட்ட போய் இஷ்டத்துக்கு நான் லீவ் வாங்கிட்டு போறேன், இஷ்டத்துக்கு எனக்கு ஃபேவரா பண்றான், வெளியே இருந்து பேசுறவங்க என்ன பேசுவாங்க, அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு மட்டும் செய்யறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கடினமான முகத்தை காட்ட வேண்டிய சூழல் வரும். அப்போ அதை நான் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். இவன் என் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசினா, கொஞ்சம் அஃபிஷியல்ஸ் அந்த கூட்டின உடனே அவன் பாரு என்கிட்ட முகம் காட்டுறான், என்கிட்ட சிடுசிடுன்னு இருக்கிறான், ஒரு லீவ் கேட்டா கூட எனக்கு என்ன பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு அங்கலாய்ப்பு எனக்குள்ள வந்துருச்சுன்னா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் அப்படி இருந்திருக்கவங்க ரெண்டு பேருக்கு, அவர் ஒரு டிஎல்ஆவா ஆயிட்டாரு, ஒரு பொசிஷன் ஐயா போயிடுச்சு அப்படின்னா அந்த குறை இருக்கு இல்லையா, அது அவரை பத்தி அவ்வளோ ஒரு டபுளா சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அது. ஓகே, அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, எனக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி அவங்க சைடு ஏதோ ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் என்னங்கிறது எனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கிறதுக்கான என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அவங்க பல நேரம் என்ன பண்ண முயற்சி கூட பண்றது கிடையாது. அந்த முயற்சி பண்ணா ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண புரிந்து கொள்ள செய்ய முடியும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நீ பார்த்த பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 5 புனித ஆகத்தா. இத்தாலி நாட்டில் சிசிலியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 231ஆம் ஆண்டு பிறந்தார் ஆகத்தா. சிறு வயது முதல் இறைபக்தியும் அழகும் நிறைந்த ஆகத்தா திருமணம் முடிக்க மறுத்து தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். ரோமை அரசின் உயர் பொறுப்பில் இருந்த குயின்சியன் ஆகத்தாவினை திருமணம் செய்வதற்கு விரும்ப இதனை துணிவுடன் மறுத்த ஆகத்தா தன் வாழ்வு இறைவனுக்கே உரியது என்று அழுத்தமாக கூறினார். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படப்பட்ட காலத்தில்
இவரை குயின்சியன் மிரட்டி பணிய வைக்க முயல எதற்கும் அசைந்து கொடுக்காத ஆகத்தா குயின்சியனால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். ரோமி அதிகாரி குயின்சியனால் பாலியல் விடுதியில் தள்ளப்பட்ட ஆகத்தா ஆண்டவரிடம் அனைத்து தீமைகளையும் வெல்வதற்கு தன்னை தகுதிப்படுத்தியருளுமாறு உருக்கமோடு ஜெபித்தார். குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த ஆகத்தா இசைவு தராததால் அவரது மார்பகத்தை அறுத்து மிக கடுமையாக துன்புறுத்தி சிறையில் அடைத்தான். சிறையினில் புனித பேதுரு ஆகத்தாவிற்கு காட்சியளித்து அவரது காயங்களை குணப்படுத்தி ஆறுதல் கூற ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தார். குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் துன்புறுத்த ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தபடி கிபி 251ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். தனது உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி தன் வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவரை அன்பு செய்து வாழ்ந்த ஆகத்தாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித ஆகத்தா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மார்பக புற்றுநோயினால் துன்புறுகின்ற சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைய நாள் உண்மையாவே ஒரு அற்புதமான நாள், ஒரு அற்புதமான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதி நேரம் நம்ம வீட்டுல இருக்குமானா கிடையவே கிடையாது, அலுவலகத்துலதான் இருக்கும். முக்காவாசி அப்படிதான் அங்கதான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த அலுவலகத்தில் குறை சொல்லும் நேரமாகவே அதை பயன்படுத்தி கொள்ளாமல் அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா நாம என்ன நம்மள மாற்றம் காண வேண்டும் அப்படின்னா, எனக்கு பணி செய்யக்கூடிய பணித்தலங்கள் நம்ம அலுவலகமாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி பணி செஞ்ச அலுவலகமாக இருக்கும், எங்கேயுமே என்னன்னா இந்த ஒர்க்குக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத ஆட்களை பார்த்தா பலார்னு அறையணும் போல இருக்கும். அது நிறைய நேரங்கள் தோணிருக்குது. என்ன அப்படின்னா, என் வேலையை நான் முடிச்சேன், இப்போ ஒரு வேலை நீங்களும் நானும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்குது. அது முழுமை அடைதல் அப்படிங்கிறது எப்போ முடியும், அந்த ஒர்க்கு முடிஞ்சு இப்போ ஒரு ப்ரோக்ராமே பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் டெலகாஸ்ட் ஆன் இயர் போறது வரைக்கும் தான், அதுதான் அப்போ தான் அது முழுமை அடையுது. இன்னைக்கு கடவுள் வணக்க நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கடவுள் வணக்க நிகழ்ச்சியானது அந்த குறிப்பிட்ட நாள்ல அது ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற பொழுது அது முடியுது இல்லையா, வணக்கம்னு சொல்லி அப்பதான் அந்த நிகழ்ச்சி அது முழுமை பெறுகிறது. இதுக்கு இடையில ஆங்கரிங் பண்ண வேண்டிய வேலையை நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டு போனாலோ, இல்ல எடிட்டிங் பண்ண வேண்டிய வேலையை நான் முடிச்சிட்டேன்பா, அதுக்கு மேல உங்க பிரச்சனை அப்படின்னு எடிட்டர் ஒதுங்கி போயிட்டாலோ, ஷூட் பண்ணி தர வேண்டிய வேலையை நான் முடிச்சிட்டேன்பா, அதனால என்னோட என் வேலை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேமராமேன் ஒதுங்கிட்டாலோ, நாம் யாருமே நம்முடைய அந்த அவுட்புட்ல உரிமை எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நல்லதா ரொம்ப பெருசா போயிருச்சு, அது எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி தருது. மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் வர இருக்குது, அப்போ ஒரு பிறந்தநாளுக்கு ஏதோ ஒரு பெரிய சிறப்பான நிகழ்ச்சி நம்ம கொடுக்க இருக்கிறோம், அப்போ இதுல கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நேரத்துல நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய லெவலில் கிரெடிட் எடுக்க விரும்புறேன் அப்படின்னா, அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையான நேரத்துல மட்டும் என்ன பண்ணுறான் வந்துக்கிறான், தேவையில்லாத நேரத்துல ஒதுங்கிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் கொடுக்கும். ஸோ அப்போ எல்லா ஒர்க்கையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கத்துக்கணும். நான் ஒரு சின்ன ஒரு குண்டூசியை அந்த ஒரு வேலையில் நகர்த்தி வச்சா கூட அந்த வேலை முழுமை அடைஞ்சிருக்குதா, அந்த வேலையை பத்தின அப்டேட் எனக்கு என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். ஒரு அலுவலகத்துல இருக்கிறப்ப அந்த அலுவலகத்துல என்ன நடக்குதுங்கிறத எல்லா பணியாளர்களும் தெரிஞ்சிருக்கணும். இது யாரும் நம்ம கிட்ட ஒருத்தரா காதுல இன்னைக்கு உங்க லீவு, இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு இந்த வேலை நடக்குது, இதெல்லாம் யாரும் என்ன பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதை நாமளே தெரிஞ்சுக்க முற்படணும். ஓகே, எனக்கு ஏதோ புதுசா ஒரு வண்டி 2 வண்டி நிற்குது, யார் வந்திருக்கிறா, எங்க இருந்து வந்திருக்கிறா, நீங்க செக்யூரிட்டி வரப்போ கேட்டாலும் அவரே என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவார், இன்னைக்கு வந்திருக்காங்க வச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு 2-3 கிளாஸஸ் காலேஜஸ்ல வரல, ஏன் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கையன்னு கத்திட்டு இருக்காங்க, 2 ப்ரொஃபசர்ஸ் லீவ், ஓகே அடுத்து இன்னொரு 2 பேர் என்ன பண்ணுங்க மாத்தி அனுப்புங்க கிளாஸஸ்க்கு. சிம்பிள் தான், இட் இஸ் மைண்ட். அதாவது ஒரு ஓனர்ஷிப், அதாவது ஒரு ஓனர், ஒரு கடைக்கு ஒரு ஓனரா இருந்தோம் அப்படின்னா, இந்த கடை ஃபுல்லா இது என்னுடைய ஆர்கனைசிங்ல இருக்கு, நான் தான் அதை எடுத்து நடத்துவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது என்னுடைய ப்ரோக்ராம் அப்படின்ற கர்வம் கூட வச்சுக்கலாம். நிச்சயமா. ஆனா அந்த ஓனர்ஷிப் எப்படி இங்க போயிருது தெரியுமா, நான் கட்டளையிடுவேன் நீங்கள் செயல்படுத்த வேண்டும், அது கிடையவே கிடையாது. இணைந்து வேலை செய்யறது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நல்ல சிந்தனையான முடிவுதான். தனது சமாதியை தானே வடிவமைத்து கட்டிவிட முடிவு செய்தார் அந்த முல்லா. நகரின் கைதேர்ந்த கொத்தனாரை வரவழைத்தார்.
தான் வடிவமைத்த வடிவ திட்டத்தை விலாவரியாக விளக்கினார். கொத்தனாரே, எனது சமாதி தரமாக அமைய வேண்டும். முழு கட்டுமான பணத்தையும் முன்னமே தந்து விடுகிறேன். சிறப்பாக இதை செய்க. இப்படி சொன்னவுடன் அவர் சொன்னார், பணமெல்லாம் இப்போது வேண்டாம் முல்லா. சமாதி கட்டுமானத்தை முழுதாக முடித்து விட்ட பிறகு முழு பணத்தையும் பிறகு வாங்கிக் கொள்கிறேன். சமாதி கட்டிடத்தை நான் ஜமாய்த்து விடுகிறேன் பாருங்கள். இப்படி சொன்னவர் சொன்னது போலவே செய்துவிட்டார். உற்று உற்று பார்த்து செய்துவிட்டார். முல்லாவை வைக்கும் இடத்தை மும்முரமாக எழிலோடு கட்டி முடித்துவிட்டு முல்லாவிடம் போய் நின்றார். முல்லாவும் வந்து முழுமையாக பார்த்துவிட்டு வெகுவாகவே பாராட்டி விட்டார். பாராட்டை பெற்ற அவர், சரி முல்லா, சமாதியை முழுமைப்படுத்தி விட்டேன், பேசிய பணத்தை தரலாமே. நிச்சயமாக கொத்தனார் ஐயா, சமாதி முழுவதும் முழுமையடையட்டும். முழுமையடைந்த அடுத்த நொடியில் பேசிய பணத்தை தந்து விடுகிறேன். சரி முல்லா, அதுதான் முழுமையடைந்து விட்டதே. இல்லை, சமாதி இன்னும் முழுமையடையவில்லையே. நான் இறந்து அந்த சமாதியில் வைக்கப்படும் போதுதானே அது முழுமையடையும். இதை கேட்டவுடன் மூச்சடைத்து மூர்ச்சையாகி விழப்போன அந்த கொத்தனாரை தாங்கி பிடித்தபடி சொன்னாராம் முல்லா, சும்மா சொன்னேன், உங்கள் உழைப்பு சூப்பர். இதோ நீங்கள் பேசிய பணத்திற்கு மேலே 2 மடங்காக. இந்த முல்லாவுக்கு குசும்பு கொஞ்சம் சாஸ்தி தான். நிம்மதியாக நாம் உறங்கும் அறைகள் 2, ஒன்று கருவறை, இன்னொன்று கல்லறை. கருவறை இருளுக்கும் கல்லறை இருளுக்கும் இடையே இருக்கும் வெளிச்சம்தான் வாழ்க்கை. மனம் கூட ஒரு கல்லறை தான். தினம் தினம் தோன்றும் தினுசு தினுசான ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் மனம் கூட ஒரு கல்லறை தான். பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள், இனி பிறக்கப் போவதில்லை என்றே வாழ்ந்து காட்டுங்கள். இதோ சில புகழ்பெற்ற கல்லறை வாசகங்கள். புகழ்பெற்ற பெர்சி ஷெலி தனது தாயாரின் கல்லறையில் இப்படி எழுதி வைத்திருந்தார், சத்தமிட்டு நடக்காதீர்கள், இங்கேதான் எனது அருமை தாயார் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். உலக பேரழகி கிளியோபாட்ராவின் கல்லறை வாசகம் இது. உலகிலேயே பேரழகான பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல வேளை இவள் பிணமாகிவிட்டாள். இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாயிருக்கும். உலகத்தின் பல பகுதிகளை வெற்றி கொண்ட மாவீரன் அலெக்சாண்டர் கல்லறையில் இது. இந்த உலகமே போதாது என்று சொல்லி அலைந்தவருக்கு இந்த கல்லறையே 6 அடியே போதுமானதாக இருந்தது. ஒரு அடித்தள தொழிலாளியின் கல்லறை வாசகம் இது. புதை குழியில் கூட இவர் கரையான்களால் சுரண்டப்படுகிறார். ஒரு விலை மாதரின் கல்லறையில் இப்படி எழுதியிருந்தது, இங்கேதான் இவள் தனியாக தூங்குகிறாள், பாவம், தொந்தரவு செய்யாதீர்கள். எப்படி இந்த கல்லறை வாசகங்கள்? நிரந்தரமானவர்களைப் போல கனவு காணுங்கள், ஆனால் இன்றே வாழ்ந்து முடிப்பவர் போல வாழ்ந்து பாருங்கள். ஆம், மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருக்கிறதா என்பதல்ல கேள்வி, மரணத்திற்கு முன் நீ உயிர்ப்போடு இருக்கிறாயா என்பதுதான் கேள்வி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு, அதோட பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நிர்வாகத்தின் மீது நாம் அதிருப்தியில் இருந்தாலும் கூட நம்ம கிட்ட நாம கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. அது என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொல்றாங்க? நம்மளுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்றது நம்ம அடிக்கடி எத்தனையோ தடவை நானும் அதை சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறப்போ அதை பார்த்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். அதான் சரியான இடத்துல பயன்படுத்தணும், சரியானதை பேச வேணும் அப்படின்றதுதான். ஸோ இது நிறைய தடவை அலுவலகத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஆனா அது தவறா போய் கம்யூனிகேட் ஆகி அது தவறான ஒரு இதுக்காக போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகி நின்றுட்டு இருக்கோம் ஒரு இடத்துல. ஸோ இந்த மாதிரி சரியான ஒரு காரியத்தை தவறா கன்வே பண்றது இந்த அலுவலகத்துல நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யாம இருக்கணும். கண்டிப்பா. நம்ம யாரையா ஒருத்தவங்களை பார்த்து அவர் பசு போல சாந்த குணமானவர்னு சொல்றோம், 3ஆவதா ஒருத்தவங்க கேட்கறாங்க, அறகுறையா கேட்டுட்டு போய் அந்த ஆள மாடுன்னு சொல்லிட்டாராம் அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம் உண்மை கொஞ்சம் இருக்கிற விஷயம் தான். பசு ஒரு விலங்கு வகை, மாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வார்த்தை வேறுபடுது. அப்போ சரியான வார்த்தைகளை கையாள வேண்டும், சரியானவற்றை பேச வேண்டும். உண்மைன்னு தெரிஞ்சா பேசணும், உண்மைன்னு தெரியலையா அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரிஞ்ச மாதிரி நம்மளே உருவப்படுத்தி கொண்டு எல்லாருக்குள்ளேயும் மிகப்பெரிய கதையாசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான நேரங்களில் அது காசிப் என்ன ஆகுது, வெளியே வருது. ஸோ அப்போ அதை செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் இது போன்ற நற்காரியங்களை தொடர்ந்து செய்யலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் 4 நாட்களுக்கு இயேசுவும் நறுமணமும் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒருவரது ஆளுமையில் அவரது தேர்வுகள், அவரது விருப்பங்கள் வெளிப்படுகின்றன. நாம் எதை விரும்புகிறோம், நாம் எதை பாராட்டுகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றன. நம்மில் சிலர் நறுமணத்தை நன்றாக விரும்புவார்கள், ரசிப்பார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சாம்பார் வாசம் ஆளை தூக்குது அப்படின்னு சிலர் சொல்லி அதை விரும்பி ரசிப்பார்கள். ஒரு குழந்தையை கொஞ்சும் போது அந்த குழந்தையின் வாசனையை நுகர்ந்து விரும்புவார்கள், மகிழ்வார்கள். அல்லது பூக்களின் வாசனையை ரசிப்பார்கள். இவர்களுடைய ஆளுமை அது தனித்தன்மை மிக்கதாக இருக்கிறது. இயேசுவும் நறுமணத்தை விரும்பினார் என்று விவிலியம் சொல்கிறது. இயேசு ஏன் நறுமணத்தை விரும்பினார் என்றால், கடவுளே ஒரு நறுமண பிரியராக, நறுமண விரும்பியாக இருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தி. கடவுள் நறுமணத்தை விரும்புகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 21வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நோவா கடவுளுக்கு பலி செலுத்துகிறார். அந்த வெள்ளப்பெருக்கின் முடிவில் கடவுளுக்கு நன்றியாக நோவா பலி செலுத்துகிறார். எல்லா விலங்குகள், பறவைகள் எல்லாம் எடுத்து எரி பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த விலங்குகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன. கடவுள் அந்த நறுமணத்தை நுகர்கிறார். தொடக்க நூல் 8:21 சொல்கிறது, ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லி கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன், இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். ஆகவே நறுமணம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. இனிமேல் உலகை நான் அழிக்க மாட்டேன் என்று ஒரு ஆணையிடுகிறார். எனவே கடவுள் நறுமணத்தை விரும்புகிறாக இருக்கிறார் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. அந்த கடவுளின் திருமகனாகிய இயேசுவும் நறுமணத்தை விரும்பியவராக, நறுமணத்தை ரசித்தவராக, ஏன் அவரே ஒரு நறுமணமாக இருந்தார் என்று புதிய ஏற்பாட்டு பதிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே இயேசு நறுமணத்தை விரும்பினார், இயேசுவே நறுமணமாக விளங்கினார் என்பதை அடுத்த 3 நாட்களும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாமும் நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கு ஒரு நறுமணமாக அமைவதாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒவ்வொரு அலுவலகத்திலுமே பணியாளர்கள் அப்படி சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருக்காங்க. என்னுடைய வேலையில இப்படி இருக்கு, என் கூட வேலை செய்யறவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி குறைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும் அந்த அதிருப்தியில இருந்து அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது அதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல் என்னன்னா, ஃபீட்பேக்கு நம்ம திறந்த மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறப்ப யார்கிட்ட இருந்து வரதா இருந்தாலும் சரி, நிர்வாகத்திட்ட இருந்து வந்தாலும் சரி, நம்ம சக பணியாளர்களிடமிருந்து வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும். கல்லூரியில் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்ரி 6 months, அதாவது அந்த செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டர் தொடங்குகின்ற பொழுது, இல்லை அந்த செமஸ்டரோட இறுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஸோ அப்போ அது ஆன்லைன் ஃபீட்பேக்காக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இதில் வர சொல்லி அந்த பசங்களாம் சில கொஸ்டின்ஸ், ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து வெரி குட்டு, ஆவரேஜ், அப்புறம் போர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கேட்டகரியில் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து அவுட் ஆஃப் 100% எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க நம்மளை எவ்வளோ மதிப்பிட்டுருக்காங்க, நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்குறோமா, நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டாக ரீச் ஆயிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போ அந்த ஃபீட்பேக் எப்பண்டா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சில டைம் அவங்க மறந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், என்ன இந்த வருஷம் ஃபீட்பேக் எடுக்கல அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல கேட்டுருவோம். கம்மு நேரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அப்புறம் போய் செக்ரட்டரி கூப்பிட்டு நம்மளை திட்டுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர்களும் இருக்கதான் செஞ்சாங்க. அப்போ என்னன்னா, நம்ம ஒரே விஷயத்த இருவேது மனநிலை, எனக்கு வந்து அது வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, என்ன நம்மளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, மக்கள் என்ன யார் என்ன சொல்லுகிறார்கள் சொல்லுங்க அப்படின்னு சீடர்கிட்ட என்ன பண்ணாரு, கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி. ஒரு சிலருக்கு ஐயோ இந்த ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அப்போ இதுல எந்த மனநிலையில நாம இருக்கிறோம் யோசித்து பார்க்கணும். அப்ப இதுல நான் ஐயோ இதை வச்சு எனக்கு இந்த என்ன திட்டுவாங்க, இதுல என்ன வந்து காணர் பண்ணுவாங்க, என்னை தப்பானவன் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தா நிச்சயமாக எனக்கு நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையோ ஒரு அன்பை செலுத்தக்கூடிய வண்ணமா ஏதோ ஒரு செயல் செய்வானான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. அப்போ அதில் நான் மாற்றம் காண வேண்டும். இன்னும் எதில் மாற்றம் காண வேண்டும்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் நமக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலும் நம்மில் நாம் மாற்றம் காண வேண்டிய சில செயல்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க, இப்போ அலுவலகத்துல இது ஒண்ணு நடக்கும். ஏதோ ஒரு வேலையை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர்கிட்ட போய் அந்த வேலையை செய்ய சொல்றாங்க அப்படின்னா, அது
மேனேஜ்மெண்ட்டே கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அதை அழகாவே சொல்லிடும் இல்லையா. இப்போ அது கூட இருக்கவங்க கொலீக்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்றப்போ அது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க பாருங்க, அவங்க கிட்ட அலசி ஆராயாம நம்ம சுத்தி இருக்கவங்க போய் அதை பத்தி சொல்லாம டைரக்டா அது மேனேஜ்மெண்ட்லயே போயிட்டு கேட்டுலாம். சரி, இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அது உண்மையா, அதை வச்சு நம்ம அடுத்தது நம்ம வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நம்ம அதையும் கோஆபரேட் இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மள வந்து இப்படி செய்ய சொல்றாங்களே, உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை முடிச்சு நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிப்போம். ஆனா ஒரு தடவை கூட நம்ம டைரக்டா போய் அதை பத்தி கம்யூனிகேட் பண்ணுவோன்ற அந்த ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வரவே வராது. ஆனா அதைத்தான் செய்யணும். நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்படி உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, அது நம்முடைய நிர்வாகத்தினுடைய விதிமுறைகளுக்கு முரண்பட்டு நிக்குது, புதுசா இருக்குது, இதை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துருச்சு அப்படின்னாலே அதை என்ன பண்ணணும், கேட்டு தெளிவு பெற்றுக்கணும். அது சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் கரெக்டாக என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம பல நேரங்கள் இப்படி சொல்லிட்டாங்களா உனக்கு தெரியுமா, இப்படி சொல்லிட்டாங்களா உனக்கு தெரியுமான்னு சொல்லி நாம ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணுவோம்னா அதை டமாரா அடிச்சுக்கிட்டு இருப்போம். அது அவங்க சொன்ன விஷயம் யாராவது ஒருத்தர் சொன்ன பொய்யா இருக்கும். நம்முடைய அலுவலகத்தில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக, லாக்டவுனுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா பெரிய ஃபாதர் சொல்லிட்டாரு, அதை நீங்க செஞ்சிருங்க, பெரிய ஃபாதர் சொல்லிட்டு அதை செஞ்சிருங்கம்மா. அவர் உண்மையிலே என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்கவே மாட்டாரு. இந்த வேலை நடக்கணுங்கிறதுக்காக அது ஏதோ ஒரு சில விஷயங்கள் அந்த வேர்டு சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சீக்கிரம் என்ன பண்ண முடியும். நானே சில நேரங்கள் என்ன பண்ணிருக்கிறேன், சொல்லியிருக்கேன் ஃபுல்லா. அப்போ இந்த மாதிரி ஃபாதர் சொல்லிட்டாரு சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் என்ன பண்ண, அவர்கிட்ட அதை பத்தியே சொல்லியிருக்க மாட்டார், அவர் பேசிருக்க மாட்டார். ஆனா இந்த மாதிரி நேரங்கள் வருது, அவர் காதுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. லாக்டவுன்ல இருக்கும் போது நினைக்கிறேன். அப்ப அவர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, எப்பா என் பேரை சொல்லி எவ்வளவு வேலை வாங்கினா எனக்கு என்ன பண்ணு, போன் பண்ணு, அது உண்மைதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ, வேலை செய்ய. உனக்கு ஒரு வேலை செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா செய்ய உனக்கு விருப்பம் இல்ல, ஏதோ ஒரு முரண்பட்டு நிக்கிறா, நீ என்ன பண்ணிரு, எனக்கு அதை கால் பண்ணிடுறேன். சோ அந்த தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு அலுவலகத்தில் பணி செய்யும் போது இந்த தெளிவு முக்கியம். மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து போகுது பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, மனித வாழ்விலே நன்மையும் தீமையும், மகிழ்ச்சியும் இன்னலும் கலந்தே இருக்கின்றன. அந்த 2 பகுதிகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி நடைபோட்டு வெற்றி பெறுவது என்பதை சார்லஸ் டிக்கன்ஸ் என்ற அறிஞர் இதோ ஒரு சொற்றொடர் மூலம் இங்கு நமக்கு விளக்கி கூறுகிறார். Reflect upon your present blessings, of which every man has many, and not on your past misfortunes, of which all men have some. அதாவது, உன் வாழ்வில் தற்போதுள்ள மிகுதியான ஆசைகளை நினைத்துப்பார், உன் கடந்த காலத்தில் எல்லா மனிதருக்கும் இருந்தது போலவே உனக்கும் இருந்த இன்னல்களை நினைத்து பார்க்காதே. நண்பர்களே, மனித வாழ்விலே இன்னல், நன்மை, துன்பம், இன்பம் என்று 2ம் கலந்தது. இந்த இடத்திலே ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு 2 கண்கள். இந்த 2 கண்களுமே ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு பொருளை பார்த்து இது இந்த பொருள் என்று சொல்ல முடிகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு கண் இப்படிதான் பார்க்கும், இன்னொரு கண் இப்படிதான் பார்க்கும் என்றால் எந்த பொருளையும் நாம் சரியாக அடையாளம் காண முடியாமற் போய்விடும். அதே போலதான் இங்கே உன் வாழ்வில் தற்போதுள்ள மிகுதியான ஆசைகளை நினைத்துப்பார். எனக்கு நல்ல உடல் நலம் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தேவையான அளவு பாதுகாப்பு இருக்கிறது, உணவு இருக்கிறது, தங்க வீடு இருக்கிறது, இப்படி என் கடவுள் கொடுத்திருக்கிற நன்மைகள் அனைத்தையும் நினைத்துப்பார். அப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய். அதற்கு பதிலாக கடந்த காலத்திலே இந்தந்த இன்னல்களையெல்லாம் நான் அனுபவித்தேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்படி யாருமே என்ன பார்க்கல, யாருமே எனக்கு உதவி செய்யல என்று அந்த கடந்த காலத்து இழப்புகளை பற்றியே நாம் நினைத்து கொண்டு இருப்போம் என்றால் இன்றைக்கு இருக்கிற நன்மையை என்னால் பார்க்க முடியாமல் போய்விடும். எனவேதான் ஒற்றை பார்வையிலே நான் 2 கண்களும் சேர்ந்து நன்மையே பார்க்கின்றன. அப்போது என் வாழ்க்கையிலே எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் நன் வாழ்விலே நன்மைகள் இருப்பது போல கடந்த காலத்திலே நமக்கும் பல தீமைகள், இன்னல்கள் இருந்தன. நமக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும்.
ஆனால் அதையெல்லாம் கடந்து போய்விட்டது. இன்று இருப்பது எனக்கு முன்னால் நன்மைகள். எனவே அந்த நன்மைகளையே பார்க்கிற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததாக குறைப்பட்டு கொண்டு இருக்காமல் ஒரு அலுவலகத்தில் நம்ம அந்த அதிருப்தியிலிருந்து திருப்தியா மாறுவதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும்? ஸோ அடுத்ததான் என்ன சொன்னா, எல்லாருக்குமே அலுவலகத்தில் தங்களுடைய மேலதிகாரிகளை பார்த்தா ஒரு பயம் இருக்குது. பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அதுதான், அதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல இப்ப என்ன இருக்கணும்? மரியாதை தான் வேணும். மரியாதை தான் வேணும். ஆனா நம்ம மரியாதைக்கு பதிலாக என்ன பண்றோம்னா, நம்ம அதுக்கு இன்னொரு வார்த்தை வேற சொல்லிக்கிறோம், மரியாதை கலந்த பயம். அப்படி ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு பயம் இருக்கணும், இல்ல மரியாதை இருக்கணும். பயம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நாம இங்க வந்து பணி செய்ய வந்திருக்கிறோம். இந்த ஆபீஸ் இல்லாட்டி நாளைக்கு இன்னொரு ஆபீஸ், அவ்வளவுதான். அங்க நம்ம ஒருவேளை பணி செய்யக்கூடிய பணியாளராக இருக்கலாம், இல்ல அங்க நம்மளுடைய திறமையை காட்டி நம்ம மேலதிகாரியை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்ல நான் சொந்தமாகவே கூட என்ன பண்ணலாம், நாளை பின்னால ஒரு புதிய தொழில் என்ன பண்ணலாம், தொடங்கலாம். அதனால நம்ம யாருக்கும் பயந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நம்ம தப்பு செய்யாத வரைக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை. அதுதான், அந்த வார்த்தை தான் வேணும். தவறு ஒன்று நடக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து பயம் ஒன்று வந்துடும். ஏன் அதனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒண்ணு அந்த இடத்துல தவறு செய்யும் போதும் பயம் வர வேண்டிய தேவை கிடையாது. அந்த தவறை போய் தெளிவா, ஆமாங்க இப்படி நடந்துருச்சு, என் மேல தப்பு, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் தான் வேணுமே தவிர அந்த இடத்துல தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி பயந்து கூனி குறுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா பல நேரங்கள்ல பல அலுவலகங்கள்ல நான் என்னுடைய நிர்வாகத்தின் மீது குறைபட்டுக் கொள்கிறேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்னவா இருக்குன்னா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை பார்த்து நான் பயப்படுறது என்னுடைய குறையாக இருக்கிறது. ஏன்னா நான் ஏதோ ஒரு சில தவறுகள் செய்திருக்கிறேன், அந்த தவறுகளை நான் மூடி மறைத்திருக்கிறேன். அந்த தவறுகளை எனக்கு என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் என்கிட்ட இல்லை. அப்போ முதல்ல அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தை முதல் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்தந்த அதிகாரிகளுக்குரிய மரியாதையை கொடுத்தா போதுமானது. அது அவங்க பதிலுக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்கலங்கிறதெல்லாம் அது அவங்க பிரச்சனை. இன்னைக்கு என்னுடைய மதிப்பு என்னங்கிறது எது தீர்மானிக்குதுன்னா, நான் மற்றவங்களை எப்படி மரியாதையா ட்ரீட் பண்றேங்கிறது தான் என்னுடைய மதிப்பு அடங்கி இருக்கிறது. அப்போ நான் ஒரு மேலதிகாரியே அவர் எனக்கு மதிக்க மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்கல, அவர் என்னை வந்து கார்னர் பண்றாரு, இல்ல அவர் நான் சொல்ற யாரையும் காது கொடுத்து என்ன பண்ண மாட்டேங்காரு, கேட்க மாட்டேங்காரு, இல்ல வந்து ஒரு சர்வாதிகாரித்தனமான ஒரு அதிகாரி என்ன பண்றாரு, அவர் இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட மரியாதை செலுத்த வேண்டிய இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணி தான் ஆகணும், மரியாதை செலுத்தி தான் ஆகணும். அப்போ அதுல நான் மரியாதை செலுத்தாம இருக்கிறதுக்கு நான் சப்பக்கட்டு சொல்லலாம், அவர் அப்படி மோசமானவர் இப்படி மோசமானவர். ஆனால் அது யாருடைய மதிப்பை பாதிக்கும்னா, என்னுடைய மதிப்பை பிறர் கோணத்தில் பார்க்கணும். நாளைக்கு நானும் அங்க போனா நீ என்ன பண்ண இப்படி தானே பேசுவேன், வரத்தான் செய்யும். ஸோ அப்போ அந்த விஷயத்துல நாம் ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்ள நிச்சயமா ஒரு சிறப்பான புரிதல் கிடைச்சிருக்கும். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நீங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு நான் ஒவ்வொரு பிரதிநிதித்துவமும் எப்படி மக்களாட்சி தன்மையை வலுப்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தினுடைய யாரும் புறக்கணிக்கப்பட்டு விடாதவாறு அனைத்து சமூகங்களும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் வாயிலாக தங்களுடைய அடிப்படை உரிமைகளை, அடிப்படை நலன்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நல்ல கூறுகளை, நல்ல அம்சங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் எப்படி இடஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அதே போல அனைத்து சட்டமன்றங்களிலும் கூட அந்த இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 332 தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. சட்டமன்றங்களில் பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடி இன மரபினருக்கான இடஒதுக்கீட்டை பற்றி அது தெளிவாக பேசுகிறது. அதே நோக்கம்தான் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டுமல்ல அதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லுகிற பொழுது பட்டியலின மக்கள், பட்டியலின பழங்குடியின மரபினர், இந்த 2 பேரும். அதே போலதான் பாராளுமன்றத்திற்கு சொல்லப்பட்டிருப்பதை போல அடிப்படையில் அந்த மாநிலத்தில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட சமூகங்களினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அது கணக்கில் எடுத்து செயல்படுத்தப்பட வேண்டும். அதே போல அந்த சட்டமன்றத்திற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகுதிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அது செயல்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. ஆனால் அவையெல்லாம் பாராளுமன்ற சட்டங்கள் மூலம் அவை நிறைவேற்றப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சட்டமன்றங்களிலும் அதற்கான இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பல நேரங்களில் சட்ட திருத்தத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணிக்கைகள் அதிகரிக்கவோ அல்லது மக்கள் தொகை குறைகிற பொழுது அவை குறையப்படவோ செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. தற்போது நம்முடைய தமிழகத்திலும் பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தொகுதி இடஒதுக்கீடு பல ஆண்டுகளாக நம்முடைய மாநிலத்திலே செயல்பட்டு வருகிறது. அதே போல பழங்குடியின மக்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன.
தற்போது நம்முடைய மாநிலத்தில் 46 தொகுதிகள் பட்டியலின மக்களுக்காகவும் 2 தொகுதிகள் பட்டியல் பழங்குடி இன மரபினருக்காகவும் ஒதுக்கப்பட்டு அவர்கள் அந்த தொகுதிகளில் அவர்கள் மட்டுமே நின்று வெற்றி பெற்று வருவதற்கான ஒரு சூழலை அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. அவை தனி தொகுதிகள் என அறியப்படும். அந்த தொகுதிகளில் நின்று அவர்கள் வெற்றி பெற்று வந்து சட்டப்பேரவையில் தங்களுடைய குரலை உறுதியாக பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. இதே போல எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்பவே இந்த எண்ணிக்கை ஒதுக்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் உட்பட்ட அந்த மாநிலங்களிலும் இன்னும் பழங்குடியின மரபினர் அதிகமாக வசிக்கும் மாநிலங்களிலும் அவர்களுக்கான இடங்களுக்கான இடஒதுக்கீடு எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் இந்தியா முழுவதும் ஓரளவு இந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக, இந்த தொகுதிகளின் வாயிலாக அவர்களுடைய குரலும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் ஓங்கி ஒலிப்பதற்கான ஒரு சூழலை அரசியலமைப்பு சட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு என்பது மக்களாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதற்காக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தொகுதியில், அந்த தொகுதியில் இருக்கிற பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு வசதி வாய்ந்தவர் அல்லது ஒரு நல்ல சாதிய அரசியல்வாதி வெகு எளிதாக அவர் வென்று விடுவார். இவர்கள் எப்பொழுதும் அடிமைகளாகத்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டியிருக்கும். மாறாக அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி அவர்களுடைய நல்வாழ்வுக்கான தேவைகளை எடுத்து கூறி அவர்களுக்கான சமூக நலத்திட்டங்களை உறுதிப்படுத்தி அவர்களும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய குரல் ஒலிக்க செய்வதற்காகவே அரசியலமைப்பு சட்டம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கமே இந்தியாவை ஒரு வளம் பெற்ற தேசமாக மாற்றுவதை விட இந்தியாவை ஒரு மதிப்பீடுகள் நிறைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதன் அந்த மதிப்பீடுகள் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவை உறுதி செய்யப்பட வேண்டும். உறுதி செய்யப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் மக்களாட்சி தத்துவம் வேறுபடிக்கும் என்கிற நம்பிக்கையிலேயே இவற்றை செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய சட்டமன்றத்திலும் அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிப்பதும் இவர்கள் தெரிந்தெடுக்கப்படுவதால் அமைச்சர்களாக மாறுவதும், அமைச்சர்களாக மாறி இந்த மாநிலத்தில் எல்லா மக்களுக்கும் பணிவிடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. இத்தகைய நல்ல கருத்துக்கள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் பாராட்டுவது நமது கடமையாகும். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பணி செய்யக்கூடிய பணித்தலங்கள் திருப்திகரமாக இல்லைனாலும் கூட நம்மகிட்டே மாத்திக்கிறதுக்கு சில குறைகள் இருக்குது ஒரு பணியாளராக. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அந்த ஸ்டாஃபுங்களுடைய ஒரு பெரிய ஏக்கமா என்ன இருக்கும், அடிக்கடி எதுக்காக குறைப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம், சேலரி, அதை குறித்து தான் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வருமா, இல்லை இன்சென்டிவ் பேஸ் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படிதான் ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோமே. ஸோ அப்படிப்பட்ட அந்த கண்ணோட்டம் மட்டும் இருக்கக்கூடாது ஒரு அலுவலகத்தில். இப்படி குறைப்பட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு அலுவலகத்தில். நம்மளுடைய ஸ்கில் க்ரோத், நம்ம உள்ள வந்திருக்கோம், நம்ம அந்த ஸ்கில் நம்ம எவ்வளவு டெவலப் பண்ணியிருக்கோம், இங்க உள்ள வந்து என்னென்ன கத்துட்டு இருக்கோம், கத்துக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒரு அலுவலகத்துல நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு அட்மின்ல ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த அட்மின்குள்ள இருக்க வேலைகளே நிறைய இருக்கும். பிரிச்சு பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா நம்ம அதை கற்றுக்கொள்வதற்கு ஈடுபாடோட அது இருக்குமா அப்படின்னா நம்மளுக்கு நாட்டம் அதுல போகவே போகாது. நம்மளுடைய நாட்டம் எல்லாம் இதுல இருக்கும் அப்படின்னா இந்த மாசம் சம்பளம் எவ்வளவு போடுவாங்க, எப்போ போடுவாங்க, எப்போ இன்க்ரிமெண்ட் வரும். ஏன்னா நம்ம பல நேரங்கள் அந்த சேலரி முக்கியம். ஆனா சேலரியை மையப்படுத்திய அந்த ஒரு வாழ்க்கை, அது பணியாளருடைய வாழ்க்கைனா அது வந்து அது பொருள் உள்ளதாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எனக்கு 2 விஷயங்கள். ஒன்று வந்து நான் 10ஆம் வகுப்பு முடிச்சு 11, 12 படிக்கிறதுக்கு ஆர்சி ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் போக வேண்டிய சூழல். அப்போ ஹை ஸ்கூலாக இருந்துச்சு நான் படித்த ஸ்கூல். அப்போ வெளியே போகிறப்போ இது வரைக்கும் ஆர்சி ஸ்கூலில் இப்போ ஸ்கூல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அந்த மாதிரி இருந்திருப்போம். ஒரு 800லேருந்து ஒரு 1000க்குள்ளே இருந்திருப்போம். அடுத்து 11, 12 சேர போன ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு 4000 பேர் படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூல். அப்போ எனக்கு அந்த ஸ்கூலில் போயிட்டு இங்கெல்லாம் நமக்கு எல்லா ஸ்டாஃபும் தெரியும், எல்லாருக்கும் நம்ம பெட்டு அப்படி இருப்போம். அங்கே போய் மொதல் வருஷம் ரொம்ப ஒரு 3 மாதம் கடினமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. யாருக்கும் நம்மளை தெரியவே தெரியாது. நம்ம எதுவும் போய் சொன்னாலும் யாரும் காது கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, லிசன் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு சார், அவர் பேர் விஜயகுமார் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் பேர் கரெக்டாக ஆகல. அவர் சொன்னார், இங்கே எல்லா திறமைகளுக்கான வாய்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கான சான்சஸ் கொட்டி கிடக்குது, அதை நீயா தான் தேடி எடுத்துக்கணுமே தவிர உன் கையில வந்து உட்காந்து யாரும் நம்ம மடியில் குறைச்சு என்ன பண்ண மாட்டாங்க, ஊட்டி விட மாட்டாங்க உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள், என்னென்ன வாய்ப்புகள் தேடி போகணுமோ, ஸ்போர்ட்ஸ்லையா பிடி மாஸ்டர் போய் பார்க்கணும், ஒரு பேச்சு போட்டியா அதை கண்டக்ட் பண்ற யார் தமிழாசிரியர் அவங்கள போய் பார்க்கணும். ஸோ இப்படி நானே அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்பான்டேனியஸாக அப்படி போக ஆரம்பிச்சது. அப்போ அது போல நாம் என்ன பண்ணணும், நம்முடைய திறமைகள் நாம் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் எது என்னை வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும், அதை நான் என்ன பண்ணணும், தேடி 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 கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கு ஃபீஸ் நான் என்ன பண்ண போறது கிடையாது, பே பண்ண போறது கிடையாது.
ஒரு இலவசமாகவே என் திறமையை நான் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு தளம் என்ன இங்கே இருக்குது. இதை சொல்லும்போது ஏற்கனவே கடந்த காலங்களில் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் பாலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழகா போட்டோஷாப் டிசைன் வேற லெவலில் பண்ணுவார். அவர்கிட்ட நான் கேட்டது சேலரி இந்த கம்மியான சேலரி எதுக்கு எங்க வேலை பார்க்குறங்கப்போ இல்லை இந்த ஃபாதர் நான் வேலையே இல்லாதப்ப எனக்கு கொடுத்தாரு, அவருக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் இங்கே எவ்வளோ நாள் பொறுப்பில் இருக்காரோ அவ்வளோ நாள் நானும் இருப்பேன்னாரு. அவர் முடிச்சுட்டு போன அடுத்த 1 இயர்க்குள்ள அவர் சொந்தமாக என்ன பண்ணார், பிஸ்னஸ் பண்ணாரு. இந்த 3 ஆண்டு 4 ஆண்டுகள் பணி செஞ்ச காலத்தில் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் என்ன பண்ணாரு, கிரியேட் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்போ அதுதான் நான் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு தளமாக இதை பார்க்கின்ற பொழுது நான் பணி செய்யக்கூடிய ஆஃபீஸ் எனக்கு ஒன்று என்னவா தெரியாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு பாகிஸ்தான் பார்டர் மாதிரி தெரியாது. சிறப்பு. இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த புரிதலுக்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த பூப்பயிர்களை பொறுத்தளவில் நம்ம தரையில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, தரையில் வந்து சத்துக்களை ரீசார்ஜ் பண்ணணும், சத்துக்களை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒரு நாளைக்கு தினசரி சம்மங்கியை நம்ம அறுவடை செய்கிறோம், தினசரி பூவை எடுக்கிறோம், தினசரி எடுக்கிறோம்னா என்ன, எப்படி வரும்? பூமியிலேருந்து வந்தது பூவாக மாறுது. அப்போ இதை எடுத்துட்டோம்னா பூமியில் குறைஞ்சதை திருப்பி தரணும். இவ்வளோதான் பாயிண்ட்டு. அப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய என்ன பொருள் வச்சுருக்கோம், நம்ம வந்து ஒருவேளை மாடு சாணம் வச்சுருந்தா ஜீவாமிர்தம் அமுத கரைசல் கொடுக்கலாம், அப்படி இல்லையா மீன் அமிலம் கொடுக்கலாம், அப்படி இல்லையா கடலை புண்ணா கரைசல், அப்படியும் இல்லையா ஹியூமிக் அமிலம், ஹியூமிக் பவுடர் 100 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதை வாங்கி கரைச்சி பூமியில் கொடுக்கலாம். அந்த கவனம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தொடர்ந்து பூமியில் செய்ய அதோட விளைச்சல் அதிகமாகும். அப்போ பூமியில் கொடுக்குற பொருள்களை நம்ம வகைப்படுத்தணும்னா எப்படி இருக்கும்? 200 லிட்டரு தண்ணியில் 1 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்டரு பாசிலோமைசிஸ், 1 லிட்டரு மெட்டாரைசியம், 3 லிட்டரு மீன் அமிலம், வேம் அப்படிங்கிற பவுடர் 2 கிலோ. எதுக்காக? மண்ணிலேருந்து கால்சியம் சத்தை எடுத்து கொடுக்குறது, மண்ணிலேருந்து மணிச்சத்தை எடுத்து கொடுக்குறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பொருளுங்க. வேம் மறந்துடாதீங்க, தயவுசெய்து செய்யுங்க. ஏன் அப்படின்னா அது இருந்தால் தான் அதிகமான எண்ணிக்கையில் பூ வரும். வேம். அதுக்கடுத்து பொட்டாஷ் பாக்டீரியா, இதெல்லாம் கலந்துக்கிட்டோம்னா சமமாக இருக்கும். நம்ம கொடுக்குற பொருள் சமமாக இருக்கும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 சமமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பூக்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே நேரத்தில் தெளிக்கிறதுல 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டரு சூடோமோனாஸ், 2 லிட்டரு மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், எருக்கு கரைசல் 30 லிட்டரு 100 லிட்டருக்கு, அப்படி இல்லைன்னா சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 300 கிராம், முக்கியமாக கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், இதெல்லாம் கலந்து தெளிக்கணுங்க. ஏன் தெளிக்கணும்? அந்த கடல் பாசி உரம் எதுக்கு? சாமி, ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு கலர் இருக்குது. அந்த கலரோட அந்த நுட்பமான விஷயம்தான் லைகோபின்னு சொல்லக்கூடிய அதோடைய அந்த பிக்மெண்டேஷன், அந்த நிறமியை கொடுக்கக்கூடிய திரவங்கள், அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அது கிடைக்க அந்த நுண்ணூட்ட சத்து கிடைக்க பார்க்க பயிர் நல்லாயிருக்கும். அப்போ மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்குறப்ப நம்ம பொருளுக்குன்னு ஒரு விலை வரும். நான் எவ்வளோ நம்ம விவசாயிகளெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போ சம்மங்கி போடுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வைங்களேன். இந்த இயற்கை விவசாயம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய பொருள்களை பயன்படுத்துகிற இந்த பூக்களுக்கு அது 400னா நமக்கு 600 ரூபா கிடைக்கும். இதை எங்கே விற்றாங்களோ, அவங்க எங்கே போய் பூ கட்டுனாங்களோ, இப்போ டெக்கரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, பந்தல் பண்ணுறாங்கல்ல, அந்த பந்தல் போடும்போது நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு இன்றைக்கே பந்தல் போடுறாங்க. அப்படி போடும்போது பொதுவாக இரவில் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இரவுலேருந்து காலையில் கல்யாணத்துக்குள்ளே அது கசங்காமல் இருக்கணும் அப்படின்னு. என்னால் இரவு பண்ண முடியலன்னா சாயந்தரம், முந்தின நாள் சாயந்தரம் பண்ணி வச்சு அடுத்த நாள் காயாமல் இருக்கணும். அப்போ ஒரு நிம்மதி தானே செய்கிறவங்களுக்கு. அப்படி அன்றைக்கி ஒரு பூ வந்துச்சே, அந்த பூவை எங்கேருந்து வந்துச்சுன்னு பாருங்கள், அது காயாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதான் நம்ம பூ. அதனால தான் அது 200 ரூபா. தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அன்றைக்கெலாம் கோலாறுலேருந்து கேட்டிருந்தீங்கள்ல,
கர்நாடகா மாநிலம் கோலார்லேருந்து நம்ம கேட்டிருந்தோம். இதுதான் அந்த பொருள். ரொம்ப எளிமையானது. உங்களுக்கு தமிழ் தெரியலனாலும் பரவாயில்ல, திருப்பி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அல்லது என்னுடைய நண்பர்களை வச்சு கன்னடா மொழியில் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இதை பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்தில் எல்லா பொருளும் இருக்குது. உங்கள் மண் அந்த மாதிரி நல்ல வளமான மண், நிறைய பூ விவசாயம் சூப்பராக வரும். உங்களுக்கு செய்யுங்க, ஆரம்பிங்க. கொஞ்சம் இடத்துல கூட அல்லது இடத்த பிரித்து வச்சு கூட 4ஆக பிரித்து 4 பூ போடலாம். 4ம் எளிமையாக வளர்க்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் கெமிக்கலும் இது கலந்து செய்யுங்க, அதுக்கப்புறம் இயற்கை கூட பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் உண்மையாகவே ஒரு சிறப்பான நாள். ஒரு பணியாளராக நம்ம வந்து ஒரு குறைபாட்டு இல்லாமல் அதை வந்து நிறைய மாற்றி கொள்ளலாங்க. அதுக்கெல்லாம் நிறைய காரியங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின்ல நிறைய வகைகள் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது பப்ளிக் டிசிப்ளின், பொது இடங்கள்ல கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். அது போல ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வேலை செய்யக்கூடிய பணித்தளத்துல நாம எப்படி ஒழுக்கமாக இருக்கிறது, கரெக்டா டயத்துக்கு வர்றது, வேலைகளை கரெக்டான டயத்துல முடிக்கிறது, பொறுப்போடு நடந்து கொள்வது. நம்முடைய அலுவலகத்தில் ஃபாதர் அடிக்கடி சொல்றாரு, எங்கே லைட் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கப்பா, அதை ஆஃப் பண்ணுங்க. இதுதான் எனது ப்ரொஃபஷனல் டிசிப்ளின். அங்கே இந்த வேலை இந்த இடத்துல வந்து இந்த ஃபேனோ இந்த விளக்கோ எரிய வேண்டிய தேவையில்லை, ஓட வேண்டிய தேவையில்லை அப்படின்றது நினைப்பு இருக்க கூடாது. அதுல அது பொறுப்போடு என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண நான் என்ன பண்ணணும், கத்துக்கணும். அப்போ நான் கத்துக்கிட்டேன்னா எப்போ இதை வந்து நம்ம செய்வோம்னா, நம்ம வீட்டில் செய்வோம். நம்ம வீட்டில் என்ன பண்ண மாட்டோம், நடு வீட்டில் உட்காந்து யாரும் என்ன பண்ண மாட்டோம், எச்சு துப்ப மாட்டோம். நடு வீட்டில் உட்காந்து குப்பையாக்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஃபேனு ஏசி எல்லாம் வேஸ்டா ஓடிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், திட்டுவோம், இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா என் வீட்டை நான் நேசிக்கிறேன். அப்போ அது போல நான் இந்த விஷயத்தை அலுவலகத்தில் நான் செய்யணும், அலுவலகத்தை நான் நேசிக்க என்ன பண்ணிடுவேன், தொடங்கிடுவேன். ஸோ அப்போ அதனால இது எனக்கு என்னன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தியை திருப்தியா மாற்றிவிடும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சிம்டம்ஸ் பார்க்கணும். பொதுவாக கால் பெருவிரல் அல்லது கை விரல்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு வீக்கம், வலி, ஸ்டிஃப்னஸ் தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி, வீக்கம் ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாடியில் காய்ச்சல், ஃபீவர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லலாம், தூங்கி எழும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். இதை வச்சு நம்ம முதல்ல சின்ன ஜாயிண்ட்டில் தான் வலி தொடக்கும், ஸ்மால் ஜாயிண்ட்ஸ், அப்புறம் தான் பெரிய பெரிய ஜாயிண்ட்டில் ஃபைனலாக பாதிப்பு வரும். இதே நம்ம கவனிக்காமல் விட்டால் பெண்ட் ஆகிடும். இதுக்கு வந்து தமிழில் அழகாக பேர் வச்சுருக்காங்க, முடக்கு வாதம். ஆளையே முடுக்கி விடும். ஏன்னா கவனிக்காமல் விட்டால் போனெல்லாம் பெண்ட் ஆகிடுச்சுன்னா நிமித்த முடியாது. அதனால இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஃபீவர் இருந்தால் ருமட்டாய்டு ஃபீவரானு செக் பண்ணிக்கணும். ஆர்எஃப் ஃபேக்டர் செக் பண்ணால் உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்னும் சிலருக்கு ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் சிம்டம்ஸில் ருமட்டாய்டுக்கு உண்டான அத்தனை சிம்டம்ஸும் இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ருமட்டாய்டு இருக்குன்னு தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ பார்த்தோன்னு சொன்னால் சின்ன இது வந்து உங்களுக்கு சின்ன வயதுலேருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரக்கூடியது. அதே போல் இது சின்ன குழந்தையில வந்தால் ஹார்ட்டை கூட பாதிக்கும் இந்த ருமட்டாய்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது க்யூரபிளானா நிச்சயமாக இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் ஆகக்கூடியது. அது பேஷண்ட் கடைப்பிடித்தால் நிச்சயமாக குணமாகும். இதே நீங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் அது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வலி போகும். இது அப்படி கிடையாது. நம்ம காந்திஜி நேச்சர் கியூர் சென்டரில் வந்து நம்ம ஒருங்கிணைந்த மருத்துவம் செய்கிறோம் ஆயுஷ் முறைப்படி. இதில் பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பக்கம் வலி வேதனை குறையணும், இன்னொரு பக்கம் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், மற்றொரு பக்கம் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறணும். வெளியேறினாத்தான் உங்களுக்கு வந்து இந்த நோய் முழுமையாக குணமாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. ஏன்னா இது ஆட்டோஇம்யூன் டிசீஸில் அர்த்தம் உங்களுக்கு. அதனால இது உங்களோட முன்னோர்களுக்கு
இருந்தால் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் வருது. ஏன்னா இப்போ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது சம்மரில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், விண்டரில் ரொம்ப படுத்தும். ஏன்னா தூங்கி எழும்போதே ஸ்டிஃப்னஸ் இருக்கும், உட்கார முடியாது, எழ முடியாது, நடக்க முடியாது, எல்லா ஜாயிண்ட்லேயும் பாதிப்பு இருக்கும். தொட்டால் சூடாக இருக்கும் ஜாயிண்டில் மாத்திரம், மற்ற பகுதியும் உங்களுக்கு சூடாக இருக்காது. அந்த வகையில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம ஜென்ரலாக கொடுக்குற பெயின் கில்லர்ஸ்லேருந்து மாறுபட்டு உங்கள் டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது இன்டர்னல் மெடிசன் இருக்குது, எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆயில் இருக்குது, எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுக்கும்போது நிறைய பேஷண்ட் சாப்பிட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லைங்கிற அளவுக்கு ரிப்போர்ட்டு பார்த்துருக்கு. இப்போது ஒரு லேடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வாலாஜா வயசு சேர்த்துக்க, அவங்களுக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்போது இந்த பாதிப்பு. அப்போ வெள்ளூர் கேம்பில் நான் அவங்கள மீட் பண்ணேன், அவங்க வந்து மீட் பண்ணாங்க, பார்த்தோம், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சரியாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது அவங்க வந்து போயிட்டு. இப்போ ஜென்ரலாக ஏதோ ப்ராப்ளம் அதுக்கு போயிருக்காங்க. அப்போ பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி கேட்பாங்க ஹாஸ்பிட்டலில், கேட்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சான்னா ஆமாம் ருமட்டாய்டு இருந்துச்சு அப்படின்ற போது இப்போ திருப்பி அவங்களுக்கு செக் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் செக்கப்பில். இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸே அவங்களுக்கு கிடையாது, நெகட்டிவ். அப்போ டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க, வெள்ளூரில் பிரபலமான ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு ருமட்டாய்டா இப்போ இல்லையே, நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னா அவங்க அந்த பழைய ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால ரிசல்ட் கிடைச்சது. அதனால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா, குணமாகுமா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நிச்சயம் இருக்குது. குணமாகறங்கிறது முடியும், யார் கடைப்பிடிக்கணும், பேஷண்ட் ஃபாலோ பண்ணத்தான் முடியும். அது எப்படி, நாட் ஓன்லி ட்ரீட்மெண்ட், டயட்டு, சன்பாத்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அந்த நோயிலிருந்து முற்றிலும் வெளிவர வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. அதை பயன்படுத்தி குணமாக்குங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். நான் வேலை செய்யக்கூடிய பணித்தளம் ஒரு திருப்திகரமாக இல்லை என்றாலும் கூட என்னிலும் மாற்றம் காண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது என்னுடைய மனநிலையை மாற்றும். அது என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? பல பேர் இப்படி சொல்லுவோம், வீட்டில் இருந்தாதான் பிரச்சனை, ஆஃபீஸ்க்கு வந்தாலும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பிரச்சனை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையாகட்டும், அந்த காரியமாகட்டும், அது நம்மளோட லைஃப் லாங் இருக்கதாங்க செய்யும். பிரச்சனைகள் இருக்கும் அலுவலகத்தில், அதனை தாண்டி இந்த பிரச்சனைகளை தீர்வு நோக்கி நம்ம எப்படி அதை எடுத்து செல்லணுமோ அப்படி எடுத்துட்டு போய் அதுக்கு தீர்வு கொண்டு வரணுமே தவிர பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கி நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் கேட்க பழகிக்கணும். சரி நடந்துருச்சு, இப்ப இதை எப்படி சரி செய்யறது, அவ்வளவுதான். அதுதான் நமக்கு தீர்வை நோக்கிய ஒரு பயணத்தை என்ன பண்ணும், வழிகாட்டும். பல நேரங்கள் இது ஓன் தப்பு தான் ஏத்துக்கோ, இது ஓன் தப்பு தான், ஒன்னாலதான் நடந்துச்சு, ஓகே அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நம்ம வந்து பிறரை குறை சுமத்துவதற்கும் பிறரை குற்றம் சாட்டுவதற்கும் இவரால தான் அந்த பிரச்சனையை நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஓகே, அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான தீர்வு என்ன நம்ம பல நேரங்களில் பாக்குறோம், யோசிக்கிறதே இல்லை. இதைத்தான் தொடக்கத்திலே சொன்னோம். ஏதோ ஒரு பிரச்சனை அணுகிறோமா, அந்த பிரச்சனையோடு அணுகாமல் குறைகளை சொல்வதோடு இல்லாமல் அதற்கான தீர்வுகளையும் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நாள்ல ஒரு அலுவலகம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல ரெண்டாவது விஷயம், ஆனா அந்த அலுவலகத்துல நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதை இன்னைக்கு உணர்ந்து இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாள் யார் யார் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். வின்சென்ட் பால்ராஜ், மேக்தலின் லில்லி இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் அருட்பணியாளர் VMJ அடைக்கலராஜ், மகள் ஏஞ்சலின் எழிலரசி, மருமகன் ஜேம்ஸ் வசந்த் குமார், பேரப்பிள்ளைகள் ஷாம், ஷெர்லி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெர்லின் செசிலியா இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் கிறிஸ்டோபர், அம்மா கிறிஸ்டினா டேசி ராணி, தாத்தா வின்சென்ட், அம்மாச்சி ஜோஸ்பின் மேரி, பாட்டி சகாயம் மெர்சி ராணி, அண்ணன் ஸ்டீவன் ஜாய், மாமா ஜான்சன் பால், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோவின் தியோ இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கிறிஸ்டி சகாயராஜ், அம்மா டயானா, தாத்தா ஹென்றி, அம்மாச்சி லோனா, அப்பாயி குளோரியா, பெரியப்பா ஆண்டனி, பெரியம்மா லீனா, அக்காக்கள் என்சி, செரில், லெக்ஸி, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
ஜோஷ்வா வில்லியம் செபாஸ்டியன் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அருண் செபாஸ்டியன், அம்மா ஜோஸ்னா, தாத்தா ஜார்ஜ் வில்லியம், பாட்டிகள் மாமா தாவூத், அத்தை அமுல்யா, சகோதரிகள் நான்சி, லீமா, ஷெர்லி, ஜெனிஃபர், ஆலியா, சகோதரர்கள் பிரிட்டோ, ஜோயல், ரியான், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இனியன் செபாஸ்டின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ரூபன், அம்மா மோனிகா, தாத்தாக்கள், அப்பாயி, அம்மம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோன் ஜே இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அம்மாச்சி, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். எஸ்பி கிரிஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கை ஷமி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிரியர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவாக்கு, ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. 1 குறிப்பேடு 29:12 இதை நமக்கு கூறுகிறது. தாவீதின் வாழ்த்தொலியாக, மன்றாட்டாக இது குறிக்கப்படுகிறது. தாவீது ஆண்டவரை புகழ்கின்றார். வலிமை மிக்க அரசராக இருந்தார். மற்றவர்களை காப்பாற்றினார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை எல்லாம் சிங்கம், கரடி இவைகளில் இருந்து அவர் மீட்டருளினார். எனவே தன்னுடைய அனுபவத்தை ஆண்டவருக்கு ஏற்றி சொல்வது இங்கே சிறந்ததாக கருதப்படுகிறது. பெருமையும் வலிமையும் ஆட்சியும் உடையவராக இருக்கின்றார் ஆண்டவர். எல்லாம் உமதே, நீரே தலைவர். செல்வமும் காட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பெருமைப்படுத்துவதும் மக்களை வலியோராக்குவதும் நீரே என்று அவர் சொல்வது நம்முடைய இதயத்துக்கெல்லாம் ஆனந்தம் அளிக்கின்றது. இந்த தாவீது அரசர் கோலியாத்தை எதிர்கொண்டு செல்லுகிற பொழுது சிறுவனாக இருந்தார். அவருக்கு கோலியாத்தை போல வலிமை இல்லை, போர் பயிற்சி இல்லை, கவசமோ அம்போ வேறு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நான் அவனை வென்று வருகிறேன் என்று சாமுவேலிடம் சொல்லுகிறார். சவுல் அவரை தடுக்கிறார். சவுலுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சொல்லுகிறான், நான் கரடியையும் சிங்கத்தையும் வென்று என் ஆடுகளை மீட்டவன். என்னை காக்கின்ற கடவுள், அவர் என்னை எப்பொழுதுமே வழி நடத்துவார் என்று அவன் சொல்லிக்கொண்டு அந்த போருக்கு செல்லுகிறான். அவனுடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளின் மீது இருந்தது. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நம்பிக்கையை காட்டுகின்ற தாவீது மிக பெரியவர், சிறந்தவர். ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அவர் கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான். கோலியாத்து கவசத்திலும் அவனுடைய கேடயத்திலும் அவனுடைய அம்பிலும் அல்லது வில்லிலும் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். அவைகள் எல்லாம் பொய்த்து விட்டன. ஒரே கல் எறிகின்றான், அது நெற்றியில் படுகின்றது, கீழே விழுகின்றான் கோலியாத்து. இவன் அவனை வெற்றி கொள்ளுகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கடவுள் கேடயமும் வல்லமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார். அனைத்தையும் ஆண்டு கொள்பவர் அவரே. அந்த ஆண்டு கொள்ளுகின்ற ஆண்டவரிடம் நாம் சரணாகதை அடைந்து அவருடைய பெயரால் என்னென்ன தொழில்களை செய்கிறோமோ, என்னென்ன உந்துதல்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அவைகளை செய்யும் பொழுது இறைவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர் உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்னைக்கு கற்றுக்கிட்ட நல்ல ஒரு பாடம். பணி செய்யக்கூடிய பணித்தளத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் சரிவர செஞ்சோன்னா எனக்கு என் ஆஃபீஸ் பிடிக்கல அப்படின்னு யாருடைய வாயில இருந்தும் வராது. ஏன்னா நான் அதை பிடித்தமான ஒன்றாக என்னிலிருந்து முதலில் நான் மாற்றிக்கொள்ள தொடங்குகின்றேன். அப்போ அந்த ஒரு மாற்றம் என்பது என்னிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. கடவுளின் அழைப்பை ஏற்று வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நம்மில் நாம் மாற்றம் காண்போம், நலம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு
இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.